அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? சார், கூட்டணி கட்சிகளினுடைய நிலைப்பாடு குறித்து ஆராசா அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து வராங்க. அதுல முதன்மையான கருத்தா வைகோ அவர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? இப்போ முதல்ல கூட்டணி கட்சியே கிடையாது, அவங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. அதனால தான் ஆராசா தெளிவாக பேசுகிறார். ஆராசா அவர் வேலையை செய்கிறார். வழக்கமாக அவர் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுகிறார். ஆபாச களஞ்சியமாக அவர் இருப்பார் எப்பயுமே. எடப்பாடியோட தாயாரை பற்றி 21 என்ன பேசினார்னு தெரியும். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் என்ன பேசுகிறாருன்றதும் தெரியும். இன்றைக்கி அவர் இந்த கூட்டணி கட்சிகளை பற்றின்றது தவறான வார்த்தை. கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி விட்டு போயிட்டாங்க. கூட்டணியை விட்டு போயிட்டாங்களேன்ற கோவத்தில் வருத்தத்தில் பொறாமையில் தான் இப்படியும் எல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். இது தலைமையின் முழு அனுமதியோடு நடக்கிறது. அதனால் இது கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், அமைச்சர் ஆதவர்ஜுனா கூட ஆராசா தானாக பேசவில்லை, திமுக சொல்லி தான் பேசுகிறாரு. 100% ஆதவர்ஜுனா கருத்து கரெக்ட். இது அவருடைய ஆராசா சொந்தமாலாம் இப்படி பேச மாட்டார். இந்த அளவு கடும் விமர்சனங்கள் தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் வெளியில் வராது. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ. ஓகே, வைகோ அவர்களும் 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டி ஒரு நல்ல முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. தாவேக்காவோடு அவர் வெளியில் வந்துட்டார். 100% வெளியில் வந்துட்டார். ஃபார்மாலிட்டி தான் நடக்க வேண்டியிருக்கு. 27ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறேன்னு இருக்காரு. அன்றைக்கி சொல்லிவிடுவார் கூட்டணியை விட்டு வெளியில் வரான்றது. ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டார், அவர் எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாரு. துரை வைகோ பேச்சை பார்த்தாலே அது தெரியுது. இப்போ கேள்வி என்னென்னா, அவங்க எம்எல்ஏ 2 பேரும் திமுக சிம்பலில் தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்களா, இல்லை நான் கூட்டணியிலேருந்து வெளியேறேன்னு இவர் சொல்கிறது மூலமாக வைகோ கட்சி வெளியில் வரும், ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் மதிமுக எம்எல்ஏக்களாக இருப்பார்களா? மதிமுக எம்எல்ஏ கிடையாது, அவங்க திமுக எம்எல்ஏ தான். நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தான், வைகோ கூட்டணியிலேருந்து வருவாரா இல்லையான்றது அபத்தமான கேள்வி. ஏற்கனவே வந்துட்டார். அந்த 2 எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய போகிறாங்களா, இல்லை அவங்க சொந்தமாக முடிவெடுத்து திமுகவிலே இருக்க போகிறாங்க? ஏன்னா அவங்க திமுக எம்எல்ஏ, திமுக உறுப்பினர்களாக சேர்ந்த பிறகு தான் அவங்க திமுக சிம்பல்லையே நிற்க முடியும். அது ரொம்ப வினோதமான ஒரு அரசியல். சிறிய கட்சிகளை பெரிய கட்சிகள் தங்கள் சிம்பலை நிற்க வைக்கிறது. 27ஆம் தேதி பொதுக்குழு முடிவெல்லாம் அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமும் கிடையாது, பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த 2 எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தனியாக மதிமுக சார்பாக இடைத்தேர்தல் 6 தொகுதி வரப்போகுது. இன்னும் சில பேர் வராங்கன்றாங்க அதிமுகலேருந்து. இன்னும் 1 மாதத்திலே 2 மாதங்களிலே இந்த தொகுதிகளுக்கெல்லாம் தேர்தல் வரப்போகிறது. ஆகவே 2 மதிமுக சார்பில் நின்று இன்றைக்கு திமுக எம்எல்ஏக்களாக இருக்கிற 2 பேர் பொதுக்குழு அவர்களை ராஜினாமா செய்ய சொல்ல போகிறதா? அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய போகிறார்களா? இல்லை பொதுக்குழு சொன்னாலும் நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்களா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறாதான்றது அர்த்தமற்ற கேள்வி. வைகோவோட பேச்சை பார்த்தாலே தெரியுது, துரை வைகோவோட செயல்பாடுகளை பார்த்தாலே நன்றாக தெரிந்து விட்டது. அவர்கள் கூட்டணியிலிருந்து ஆல்ரெடி அவர்கள் வெளியேறி விட்டார்கள். சார், அப்போ 6, 8 ஆகுமா, 10 ஆகுமா, 12 ஆகுமான்ற கேள்வியெல்லாம் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்குது. இதுக்கிடையில் இடைத்தேர்தல் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் முன் வருவதாக சொல்கிறாங்க. அது ப்ராசஸ்ங்க. அதெல்லாம் ஏற்பாடு எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஏடிஎம்கேலேருந்து எத்தனை பேர் வர போகிறான்னு தெரியல. 4 பேர் வருவாங்கன்றாங்க, வேலுமணி உள்ளிட்டவர்கள் ஒரு 10 பேராவது வந்துருவாங்கன்றாங்க. அது கூட முக்கியம் கிடையாது. இந்த 2 பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்களா இல்லையா? 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழுவில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே தான், இவர்கள் வெளியேறப் போகிறார்களா இல்லையா? இப்படி அவங்களும் வெளியேறிட்டாங்கன்னா திமுக கூட்டணியில் இன்னும் யார் இருக்க போகிறார்? யாரும் கிடையாது. ஆல்ரெடியே யாரும் கிடையாது. திமுக தனிமரம். 2 இடதுசாரிகள் வெளியில் போயிட்டாங்க. காங்கிரஸ் மொத்தமாகவே போயிடுச்சு. ஐயுஎம்எல் வெளியேறிட்டாங்க. விசிகா இருக்கமா இல்லையான்னு விசிகாவே தெரியல. திரும்ப அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு. வெளியேறி தான் ஆகணும். வன்னியரசு மந்திரியாக இருப்பார், திரும்ப கூட்டணியில் இருப்பார். மக்களை இழிவுபடுத்துறதுக்கு, கேலிக் பொருளாக்குறதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த எல்லைகளை மீறி கொண்டிருக்கிறார் திரும்ப. வைகோவும் முறையான அறிவிப்பு வெளியிட்டுட்டார்னா திமுக கூட்டணியில் யாரும் கிடையாது. சைபர் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி ஒரு கூட்டணி உருவாகும் 29. அதெல்லாம் கூட நடக்கும். அந்த கூத்தெல்லாம் நடந்தால் ஆச்சரியம் இல்லை. அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் எடப்பாடியை சிஎம் திமுக முயற்சி பண்ணல? அந்த 1 வாரத்தில் அதிமுக திமுக கூட்டணியை சேர்ந்தா என்ன தப்புன்னு ஆர்எஸ் பாரதி இப்பயே கேட்குறாரு. அதிமுக என்ன தீண்டத்தகாத கட்சியா? சொல்லிட்டார்ல, முடிஞ்சு போச்சுக்காரு. அங்கேயும் போய் நிற்பாங்க, கண்டிப்பாக நிற்பாங்க. வேறு வழியே கிடையாது. ஒரே ஆப்ஷன் அதிமுக, அதோட பாஜகவையும் சேர்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான், அதெல்லாம் நடக்கும். ஆராசா அவர்கள் நேற்றைய தினத்தில் இந்த ஒரு திருமண விழாவில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தார் சார், இந்த மாதிரி தனித்து நிற்க வேண்டும் திமுக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி நின்றுட்டீங்க சார். நீங்கள்
அதாவது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாதவன் உண்ணாவிரதம் இருந்தானா அதுக்கு என்ன பேர்? சாப்பிட ஏதாவது இருக்கவன் உண்ணாவிரதம் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. திமுக தனித்து நிற்க வேண்டும்னா, ராஜா சார் நீங்கள் ஆல்ரெடி தனியாக தான் நிற்கிறீங்க. அது நாட் பை சாய்ஸ், இது நீங்களாக எடுத்ததில்ல, பட் பை கம்பல்ஷன். ஒரு கட்சி கூட உங்கள் கூட இல்லாமல் வெளியில் ஓடி இருக்காங்கன்னா அப்போ எப்படி நடத்திருக்கீங்க? தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் நடந்து கொண்ட அந்த மேலண்ணன் மனப்பான்மையுடனான அந்த ஆணவ போக்கு இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. திமுக தனித்து நிற்க வேண்டும்னு கல்யாண வீட்டில் பேசுறது ஒரு அர்த்தமும் இல்லாது. நீங்கள் ஆல்ரெடி தனியாக தான் நிற்கிறீங்க. இது நீங்கள் எடுத்த முடிவு இல்லை, உங்கள் கூட்டணி கட்சிகள் எடுத்த முடிவு. நீங்கள் வேணான்ட்டு போயிட்டாங்க எல்லாரும். கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி கொடுத்த கட்சி திமுக. ஒவ்வொரு சீட்டுகளும் ஏற்றி கொடுத்தாங்க. விசிகாவுக்கு 8 கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அது உண்மை. ஆனால் அவங்க இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அதிகாரத்துக்கு அருகில் நிற்கிறது நீங்கள் தான். நீங்கள் 34 மார்க்குங்க, அவங்க 1 மார்க். இந்த 34 இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, அது 1 0. ஆனால் அந்த 1 இல்லைன்னா நீங்கள் வெறும் 34 தான். 35 எடுத்தால் தான் பாஸ். இப்போ பாத்தியதை உங்களுக்கு தான் அதிகம். நாங்கள் இந்த சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது தான் திமுகவுடைய குணம். அதனால தான் இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணமே அதுதான். குத்தி காமிக்கிறது. நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோன்றது. ஏன் அவங்களுக்கு சொந்தமாக புத்தி இல்லை? நாங்கள் தான் எல்லோரும் அனுப்பிச்சி வச்சோன்றது. நாங்கள் தான் போயிட்டு வாங்கன்றது. என்ன பேச்சு இதெல்லாம்? அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. தனியாக நிற்க வேண்டும். ஆல்ரெடி நீங்கள் தனியாக தான் சார் நிற்கிறீங்க. ஓகே சார், முதல்வரும் சொல்லியிருந்தார் சார், இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் சுழற்சியாக எடுத்த முடிவு அதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கடிதங்கள் முதல்வர் அனுப்பினதையும் பார்த்துருக்கோம். முதல்வர் கேட்டு தான் அவங்க முடிவு எடுத்தாங்கன்றதும் இருக்குது. அது தவறான பதிவு. முதலமைச்சர் பேசியது தவறு. மக்கள் ஆதரவுடன் திமுக தவேகாக்கு 107 சீட்டு தான் இருந்தது, 118 இல்லை. அதை அடைவதற்கு கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதனால் வந்து கூட்டணி கட்சிகளை அவர் நன்றி தெரிவித்து பேசியிருக்கலாம். ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகள் தான் உதவினார்கள் என்று. ஆகவே அதை அவர் தவிர்த்தது தவறானது. அதனால தான் சண்முகம் உடனே அதுக்கு பதில் கொடுத்துட்டார். தவிர்த்திருக்கலாம், முதலமைச்சர் அதை தவிர்த்திருக்கலாம். சார், தொடர்ந்து சண்முகம் அவர்கள் மீதோ வைகோ அவர்கள் வந்து 50 கோடி வந்து பேரம் பேசுகிறார் தாவேக்காவோட அப்படி சொல்லி திமுகவினர் தாக்குதல் நடத்துறதை நம்ம பார்க்கலாம். அது வழக்கமாக பேசுவாங்க. இவங்க எவ்வளோ பேரம் பேசுனாங்க ஒவ்வொருத்தருக்குன்றது தெரியும். கடந்த காலங்கள் சிச்சி இந்த பழம் பொழிக்குன்றது சொல்கிறேன் இல்லை. திரும்பவும் தேர்தல் முடிவை ஏற்றுக்க முடியலங்க, அவ்வளோதாங்க. அதனுடைய விளைவு தான் இப்படி மாற்றி மாற்றி பேச வேண்டியது. 50 கோடி கொடுத்தான்றது, அப்புறம் நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோன்றது, அப்புறம் தனியாக நிற்கணுன்றது. எத்தனை விதமான வேஷம் கட்டுறாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு வேஷத்தை கட்டணும். நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோன்றது, அப்புறம் வந்து 50 கோடி வாங்கிட்டான்றது, அப்புறம் துரோகம் பண்ணிட்டான்றது, மாற்றி மாற்றி பேச வேண்டியது. ஏன்? அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதிகாரம் போயிடுச்சு. அது அந்த விரக்தி, வேறொன்றும் இல்லை. சார், 25 தொகுதிகளில் வந்து இடைத்தேர்தல் நடந்தால் ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் போல காட்சி அளிக்குமா சார்? அப்படி தான் இருக்கும். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனோட 21 அந்த 22 தொகுதிக்கு நடந்தது. தமிழ்நாட்டில் அசாதாரணமான நிகழ்வு. இந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. அதனால் ஒரு எவ்வளோ தொகுதின்னு தெரியல. இப்போ 6, அதிமுகவில் 4 பேர் வந்தாங்கன்னா 10. வைகோ தான் சொல்கிறேன், அந்த 2 பேர் என்ன ஆவாங்கன்றதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி வந்துன்னா ஒரு 12 தொகுதி, இல்லைன்னா 10 தொகுதி. 10 தொகுதியே வந்து ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன் தான். மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கடந்த காலங்களில் வைத்து போன தேர்தலில் இருந்த அதே அளவு ஆதரவு தாவேக்காக்கு இருக்குமா? ஏன்னா இந்த கூட்டணி கட்சியெல்லாம் தாவேக்காக்காக ஒரே மேடையில் பேசி, இவங்கெல்லாம் தனியாக நிற்க முடியாது. எல்லோரும் ஒரே மேடையில் ஏறி தாவேக்காவோட விஜயோட பேசி ஆகணும். அத்தனை பேரும் பேசலைன்னா அதோட மோசடி எதுவும் இருக்க முடியாது. பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. அதிகாரம்னு வரும்போது பேசுவாங்க. போட்டு 3 உடையுது. சீமான் வரமாட்டார். மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? அதுதான் வந்து அக்னி பரீட்சை. அதுதான் 10 தேர்தல். அது அஃப்கோர்ஸ் இது ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன் தான். யூஆர் ரைட். ஓகே, KN நேரு அவர்கள் கூட சொல்லியிருந்தார், சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை காணோன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் விரைவில் சட்டமன்றத்திற்கு வருவார், முதல்வராக வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த இடைத்தேர்தலை குறி வச்சு சொல்கிறாரா? அது ஏதோ அவர் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் நிற்பாருன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக தெரியல. அவர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வரலாம். முதலமைச்சராக எப்படி வருவார்னு எனக்கு புரியல. ஆள் பிடிச்சி தாவேகாலேருந்து ஆளை பிடிச்சி கவுத்துட்டு வருவாங்களா? அதெல்லாம் வந்து தன்னைத்தானே தான் தலைவரை குஷிப்படுத்துவதற்காக நேரு பேசுகிறார். திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் நிற்கிறாருன்னா போட்டி மிக கடுமையாக இருக்கும். விஜய் தினமும் கூட அங்கே பிரச்சாரத்துக்கு போவார். அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அங்கே திருச்சி கிழக்கில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஓட்டு போட்ட ஜனங்க 4 மாதத்துலேயே மாற்றிலாம் பெரிய அளவில் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. உங்களுக்கு வந்து ஏதோ கூட்டணி கட்சிகளும் சேர்ந்துருவாங்க இந்த பக்கம். அங்கே நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்றாங்க. தெரியல, அது அவங்க முடிவு எடுக்கும்போது மட்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சார், எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறாங்க, ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதின்னு சொல்லிட்டு. இல்லை, இதெல்லாம் வதந்திங்க. அதெல்லாம் கிடையாது. தாவேக்கா தான் நிற்கும். இல்லைன்னா வந்து அவங்க இவ்வளோ தூரம் மெனக்கிட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் நிர்பந்திக்க முடியாது.
மந்திரி சபையில் இடம் கொடுத்தாச்சுல, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாலாம் இவங்க நிர்பந்திக்கவே முடியாது எதிர்கட்சிகளால். ஓகே சார், நேற்றைய தினத்தில் ஒரு திருமண நிகழ்வு, கௌதமன் இயக்குனர் கௌதமன் அவருடைய திருமண நிகழ்வில் சீமான், வைகோ, ஸ்டாலின் அவர்கள் 3 பேரும் ஒன்றா வந்ததை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் சீமான் அவர்களோட வீட்டுக்கு போனதாக பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக அரசியல் வட்டாரங்கள் எழுந்திருக்கு. சீமான் ஒரு தொகுதியில் இத்தனை பேரோட ஆதரவோடு நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியலங்க, அதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. அனைத்து கட்சி ஏதாவது வந்து காமன் கேண்டிடேட்டாக சீமானை ஏதோ ஒரு தொகுதியில் நிறுத்துவாங்கன்றாங்க. எனக்கு என்னமோ அது நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நாளாக சீமான் கட்டி காத்த அந்த ஒரு பெயர் வந்து சரிந்து போகும். திமுக அண்ணா திமுக 2 பேரும் அவர் ஆதரிக்குதுன்னா இவங்க 2 பேரும் ஏற்று தான் அவர் அரசியலே பண்ணார். ஓகே, அந்த முடிவுக்கு இப்பொழுதைக்கு அவர் வரமாட்டார் நான் பார்க்கிறேன். 29 எப்படி வேணால் போகலாம். இப்பொழுதைக்கு வரமாட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அந்த திருமண நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருக்காது. எல்லா உங்கள் இடத்துலையும் தான் போய் அரசியலில் பேசுகிறாங்க. கல்யாண வீடு, கருமாதி வீடு, அது தமிழ்நாட்டில் சகஜம். அது ஒன்றும். பட் சீமானுடைய இல்ல திருமணத்துக்கு ஸ்டாலின் கௌதமனோட இல்ல திருமணத்துக்கு போனதும், அனிதா ராதாகிருஷ்ணன் போய் வந்து தாய்மாமா சீர் கொடுத்ததும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எதிர்காலத்தில் திமுகவோட காங்கிரஸ் அங்கே இல்லை, பிஜேபியும் இல்லைன்றதுனால திமுகவோட சீமான் அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் இந்த மாதிரியான சமயங்களில் இல்லை என்று எதையுமே சொல்ல முடியாது. அவனும் 6 தேர்தல்களை தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார். பட் அது பொது தேர்தலில், இடைத்தேர்தலில் அந்த ரிஸ்கெல்லாம் அவர் எடுக்க மாட்டார். சார், மத்திய அரசோடு கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோம் அப்படி சொல்லி முதல்வர் சட்டமன்றத்தில் பேசியதற்கு மத்திய அரசோடு இணக்கமாக போக வேண்டும் என்று நினைக்கிறாரா, அல்லது வேறு ஏதாவது கணக்கு இருக்கா? உண்மையிலே இப்போதைக்கு நிர்வாக ரீதியிலான உறவு தான் அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி இப்போதைக்கு வேறு மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. பிஜேபியோட வெளிப்படையாக உறவு கொள்ள மாட்டாங்க. அது கீழே மொத்தமாக நாசம் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுக விட்டு வெளியில் வந்திருக்க அத்தனை கட்சிகளும் உடனே வெளியேறிடுவாங்க. அதனால் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. இது 29 பேச வேண்டிய விஷயம். பிஜேபியோட நிர்வாக ரீதியிலான உறவுன்னு அவர் சொன்னதை யாருமே எதிர்க்க முடியாது. கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இப்போ இல்லை எங்கேயும் கம்யூனிஸ்டுகள். கேரளாவில் கூட அவங்க அப்படி தான் பண்ணாங்க. நிர்வாக ரீதியிலான உறவு என்பதை யாருமே குறை சொல்ல முடியாது. கொள்கை அளவில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்குறது நிர்வாக ரீதியிலான உறவு என்பது வேறு ஏதோ சூட்சமாக ஏதாவது வந்து நைச்சமாக ஏதாவது பின்னால் பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பாரா? எனக்கு என்னமோ அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. திருப்பரங்குன்றம் மாதிரியான இஷ்யூஸில் கூட வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு தான் போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட். முக்கியமான கோர் இஷ்யூஸில் திமுக கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ பிஜேபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதே ஸ்டாண்டை தான் விஜயம் எடுப்பார். இல்லைனா கவர்மெண்ட் போயிடுவாங்க. அந்த தவறை செய்ய மாட்டார். அதனால் அதுக்கு கேள்விக்கு இடமில்லை என்று தான் எனக்கு படுகிறது. ஓகே, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் திங்கட்கிழமை தாவேக்காவில் இணையப் போகிறார் என்ற செய்தி வருகிறது. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இடைச்செருகல்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி பின்னாடி 10 பேர் தான் போனதை பார்க்குறோம். அதிமுகவின் எதிர்காலம் என்ன என்ற ஒரு கேள்வி. அது ரொம்ப கடினமானதுங்க, சிக்கலான கேள்வி இது. எடப்பாடியோட தலைமைக்கு எதிராக மிகப்பெரிய கலகம் நடந்துகிட்டு இருக்குது. பட் எத்தனை பேர் வெளிப்படையாக போய் ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜயோட போவாங்கன்றதான் கவனிக்க வேண்டியது. இப்போ விஜயபாஸ்கர் போகிறாரு, அவரோட எம்ஆர் விஜயபாஸ்கரும் போகிறாருன்றாங்க திங்கக்கிழமை. இன்னும் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியல. அதிமுகவின் எதிர்காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எடப்பாடி அதை பற்றி கவலைப்படல. அவர் வாக் அவுட் பண்ணி போகிறாரு, அவர் கட்சிக்காரனை பின்னால் போகல, உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அவலமானது. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி வாக் அவுட் பண்ணால் எல்லோரும் போவாங்க. இன்றைக்கி அவர் மட்டும் 10 பேர் தான் போகிறான், பின்னால் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அதிமுகவில் என்ன வேணால் நடக்கலாம். இந்த 6 என்பது இடைத்தேர்தல், 10, 15 வரைக்கும் கூட போகலாம். ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன் தான். அதிமுகவின் எதிர்காலம் என்பது அது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இப்பொழுதைக்கு படுகிறது. சார், ஆனால் இடையில் ஏதோ சமரசம் நடந்தது போல் ஒரு காட்சி தோன்றுது. அது சரியாக வரலைங்க, சமரசம் சரியாக வரல. ஏன்னா அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போனவங்களுக்கு ஒரு மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் பதவியை கொடுக்க மறுக்கிறார். அதனால தான் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவங்கெல்லாம் இன்றைக்கு அவருக்கு எதிராக இருக்கிறார்கள். வாக் அவுட் பண்ணும்போது சபையிலே இருக்காங்க. வேலுமணி கூட முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டுலாம் வர்றாரு. அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுலேருந்தே மெசேஜ் இருக்குது உங்களுக்கு. ஓகே சார், பள்ளி கட்டுவதற்கு திமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்கியதாக ஸ்ரீதர் வேம்புன்னு சொல்லிட்டு ஒருவர் ஜோஹோ நிறுவனம் சொல்லி. ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. இப்போ நிறைய பள்ளிக்கல்வித்துறையில் எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்குது. மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குது. ரூம் போட்டு வாங்கியிருக்காங்க, டிபிஐ உள்ளே வச்சு வாங்கியிருக்காங்க. அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது.
இது செங்கோட்டையன் பீரியட்லேருந்து நடக்குதுன்றாங்க. யார் பீரியட்லேருந்து நடந்தாலும் இந்த பீரியடில் நடந்ததை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸ்ரீதர் வேம்பு வந்து சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இலவச கல்வி கொடுப்பதற்காக வரும்பொழுது வழக்கமாக எல்லா அரசுகளுமே இந்தியா பூரா மாநில அரசுகள் அந்த மாதிரி இலவச கல்விக்காக வரக்கூடியவங்க கிட்ட இந்த மாதிரியான கையூட்டி எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும், இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் யாராக இருந்தாலும் வாங்குறாங்க. அதுதான் இங்கே சிக்கலாக இருந்தது. இந்த கையூட்டு வந்து வாங்கினதில் வந்து அவர் இலவச கல்வி கொடுக்க போகிறேன், கட்டணமில்லா கல்வின்னு திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் அவரிடம் பெரிய தொகை கேட்கப்பட்டதுன்னு அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. விஜய் அரசு பள்ளி கல்வித்துறையில் நடந்த ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவில் முழு அளவிலான விசாரணைக்கு கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிடும் பட்சத்தில் ஸ்ரீதர் வேம்பு அங்கு ஆஜராகி தன்னுடைய சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த ஊடகங்களில் பார்த்தது. ஏன்னா அவங்க வந்து இவங்க உடனே அவங்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவான்வாங்க. அது எதுவாக இருந்தாலும் இலவச கல்வின்னு மாணவர்களுக்கான இலவச கல்வி கொடுக்க வந்தவங்கள அவங்ககிட்டையும் போய் காசு கேட்டதுன்றது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். பள்ளி கல்வித்துறை ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஒரு துறை. மிகப்பெரிய அளவில் கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிற அளவுக்கு அங்கே ஊழல் நடந்திருக்கு. ஆகவே அது குறித்து முழு அளவிலான டிவிஎஸ்சி விசாரணைக்கு விஜய் அரசு உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட்டால் ஸ்ரீதர் வேம்பு தன்னுடைய சாட்சியத்தை அங்கே பதிவு செய்யலாம். சார், ஆனால் தாவேக ஆட்சியில் அந்த லஞ்சம் வாங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு, ஊழல்கள்லாம் ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி. இல்லைங்க, இப்போதைக்கு அது வாங்கலைங்க. உடனே ஊழலை ஒரு நாளில் ஒழிக்க முடியாது. இப்போ வந்து அது வாங்காமல் தான் இருந்திருக்காங்க. அதில் கூட ஜூனியர் விடனில் ஏதோ கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது அதிகாரிகள் மட்டத்தில் ஏதோ பணம் கையில் மாறி எதையோ போடுறாங்க. அது மழை விட்டாலும் தூவான விடலைன்ற கதை. 3.5 லட்சம் 4 லட்சம் வாங்கின இடத்துல 25,000 ரூபாய் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்கான்றாங்க. அது உண்மையாக இருந்தால் அதுவும் களையப்படும். ஒரு முயற்சி இருக்குது. இபியில் இருக்க மாதிரி பள்ளி கல்வித்துறையிலையும் ஒரு முயற்சி. அந்த அமைச்சர் ரொம்ப ராஜ்மோகன் நல்ல திறமைசாலியான அமைச்சர், ஒரு இளைஞர், நல்லதொரு மனம் கொண்ட இளைஞர். அவர் மாதிரி இருக்கவங்க அமைச்சராவது ரொம்ப உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அவர் முயற்சிகளை மேற்கொள்கிறார். சிஸ்டம் எப்படி ஒத்துழைக்கும்னு தெரியல நமக்கு. சார், இப்படி பத்திரப்பதிவுத்துறை எல்லா துறைகள்லையுமே ஊழல் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சார். தாவேக ஆட்சியில் அது ஒரு முயற்சி நடக்குதுங்க. அதாவது வந்து ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 40 நாளில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பல இடங்களில் வந்து வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. இது உடனே ஊழல் ஒழிச்சிட முடியும், நாளைக்கு ஊழல் போயிடும் அப்படி சொல்லலை யாருமே. இப்போதைக்கு வந்து அதை வந்து குறைஞ்சபட்சம் அதை குறைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. உலகம் முழுவதுமே ஊழல்ன்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறைக்கலாமே வழியாக ஒழிச்சு கட்ட முடியாது. அந்த வேலையில் தான் இந்த அரசு இறங்கியிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், இது கடந்த காலங்களில் இல்லை. இதே எடப்பாடி கவர்மெண்ட் இப்போ வந்துருதுன்னா அது அப்படி நடந்து அப்படியே நடந்திருக்கு. இப்போ ஒரு மாற்றம் தென்படுது. இது நீடித்த மாற்றமா இல்லையான்றதெல்லாம் போக போக தான் தெரியும். ஒரு முயற்சி எடுக்கப்படுது. அந்த அளவில் இது பாராட்டுக்குரியது. அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை எதுவும் பேச முடியாது. உண்மையிலேயே அதை குறைஞ்சபட்சம் முற்றிலும் ஒழிக்க முடியாட்டியும் குறைப்பதற்கான வேலைகளில் அரசு ஈடுபட்டிருக்கின்றது உண்மை. ஓகே, அதே பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களை துன்புறுத்தி இருக்காங்க. விஜய் பாடல் பாட சொல்லி, விஜய் மாதிரி உட்கார சொல்லி, விஜயோட பிறந்த நாளில் ஃபோட்டோ மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இப்போ இது சில இடங்களில் ஆர்வக்கோளராக சில இடங்களில் நடக்குது. அரசே அதை மறுக்குது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் புதிதாக வந்த கட்சிகளில் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் இதை ஒரு சீரியஸ் இஷ்யூவாக பார்க்க வேணாம். அது வந்து வரும் காலங்களில் அது சரி செய்யப்படும் நம்ம நம்பலாம். மெயின் இஷ்யூ அது கிடையாது. மெயின் இஷ்யூ வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய அந்த ஊழல். அதை ஒழிப்பதற்கான வேலைகளை வந்து அரசு உண்மையிலேயே மேற்கொள்ளுது. அவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்க என்ன என்பதெல்லாம் போக போக தான் தெரியும். இல்லை இவங்களே கொஞ்ச நாளில் வந்து எல்லா மற்றவர்களை போல் மாறுவார்களா என்பதும் அதுவும் போக போக தான் நமக்கு தெரியும். அதனால் இப்போதைக்கு இந்த முயற்சிகளை பற்றி தான் நம்ம பேச முடியும். இந்த ஐசோலேட்டடாக இன்சிடென்ட்ஸு, ஸ்கூல் பசங்கள்கிட்ட போய் வந்து செல்ஃபி எடுக்கிறது, படத்தை மாட்டுறது, இவை தவறு. சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. அரசே அதை உறுதிப்படுத்துது. ஒரு 6 மாதமாவது கிரேஸ் டைம் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்ல விரும்புவது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. சட்டம் ஒழுங்கும் மின்பட்டும் இன்னமும் பிரச்சனையாக இருக்குது. எதிர்க்கட்சிகள் அதுக்கு எதிராக இல்லை, அது சீரியஸாக கவனிக்க வேண்டியதாங்க. அதில் வந்து சட்டம் ஒழுங்கை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது மின்வெட்டு தான் மக்களை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது. சட்டம் ஒழுங்கு கூட வந்து அது காலப்போக்கில் சரியாயிடும் உங்களுக்கு வந்து. பட் மின்வெட்டு வந்து இவங்க பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. மின் கட்டணம் வேற உயரப்போகிறதா? இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டார் இன்னைக்கு. அந்த அளவில் நிம்மதி. பட் மின்வெட்டு உடனடியாக சரி செய்யப்பட அந்த விஷயத்தில் தீவிர கவனத்தை அரசு செலுத்த வேண்டும். இல்லைன்னா வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் அதற்கான விலையை இந்த அரசு கொடுக்கும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.